ஹலோ டு ஆல். ஸோ என்னோட சேனலில் நான் வெறும் கிரிக்கெட் பேஸ்ட் வீடியோஸ் போடுறதுக்காக மட்டும்தான் வச்சுருக்கணும்னு நினச்சேன். பட் இந்த ஒரு இன்சிடென்ட் நாங்கள் கேள்விப்பட்டதுக்கப்புறம் இதை பற்றி பேசாமல் இருந்தால் இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் ஸ்கேமர்ஸ் தெரிஞ்சே ஸ்கேம் பண்ணுறதுக்கு கிளம்பிடுவாங்க அப்படின்னு என் மனசுக்கு பட்ட ஒரே காரணத்தினால இந்த டிஷர்ட்டை போட்டுட்டு நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். யோ வாட்சிங் லாகுத் அண்ட் இதில் நான் என் சேனலோட பேர் சொல்ல போகிறது இல்லை, பிகாஸ் திஸ் இஸ் கம்ப்ளீட்லி irrelevant டு மை சேனல்ஸ் கண்டென்ட். பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு டாக் அபவுட் திஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபேமிலிஸே எப்படி இருக்கீங்க ஃபேமிலிஸே, நான் வந்து மலேசியா போகிறதுக்கு டிக்கெட் எடுத்துட்டேன் ஃபேமிலிஸு, பாஸ்போர்ட் வாங்கிட்டேன் ஃபேமிலிஸு அப்படின்னு ஃபேமிலிஸ்ன்னு சொல்லியே ஒரு பொடியை அவங்க எல்லாருக்கும் பேம்பர்ஸ் மாட்டி விட்டு போனான் தெரியுமா, அவனை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் ஸ்கேன் பண்றேன்னு எல்லாருமே சொல்றீங்க ஃபேமிலி. ஆனா நான் யாருங்க சொன்னா நான் மலேசியா ஆடியோ லான்ச்சுக்கு போலன்னு. டான்ஸ் ஜனநாயகம் படம் ஆடியோ லான்ச்சுக்கு நம்ம மலேசியாக்கு கிளம்பியாச்சு ஃபேமிலி. எனக்கு ரொம்ப எஸ், நான் கொடுவே என்பை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அவன் வெறும் இப்போ நடந்த இந்த அப்ளிகேஷன் ஸ்கேம் மட்டும் தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் நம்ம பிரதர் யூடியூப் சேனல் வச்சுருக்காரு ஜெய்மணிவேல். அவரோட சேனலை வந்து நான் லேட்டஸ்ட் வீடியோ ஒன்று நேற்று போட்டிருந்தாரு. அதை பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் தெரிய வந்துச்சு. பிகாஸ் அவரோட சேனலில் அவர் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தது வந்து வாய்ஸ் ஆஃப் ஷரத்னு ஒருத்தர். ஸோ அவர் சொல்கிறாரு இவன் அப்ளிகேஷன் ஸ்கேமு, அப்புறம் செலிப்ரிட்டி ஸ்கேமு, தென் நார்மல் அவங்களோட ஃபாலோவர் ஸ்கேமு, ஒன்று விடாமல் எல்லா ஸ்கேமும் பண்ணியிருக்கான்ட்டு. வயசு என்ன ஒரு 15 இருக்குமாப்பா தம்பி உனக்கு? என்னடா வயசு உனக்கு? இது ஒரு பொழப்பா? சீரியஸாக கேட்குறேன். ஸ்கேமே பண்ணல அப்படின்னு நீ பேசுகிற. சின்ன பையன் இந்த வயசுல இவ்வளவு தூரம் வளர்ந்து வரான்னு பொறாமையில எல்லாரும் நான் ஸ்கேமர்னு போட்டுட்டு இருக்காங்க ஃபேமிலி. என்னோட கூசல உன்னை நம்பி ஒரு 20,000 30,000 2 லட்சம் 3 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு துரோகம் பண்ணுறோம் கொஞ்சோண்டு நேர்மை. இதுக்கு அவனுக்கு உடந்த உங்க அம்மா உங்க அண்ணன் எல்லாரும் இந்த ஒரு சிஸ்டர் வீடியோ போடாமல் வந்திருந்தா இந்த ஸ்கேமும் வெளியே வந்ததுக்கு அதுக்கு இவன் இன்னும் ஸ்கேம் தான் பண்ணிட்டு இருந்திருப்பான். நான் வந்து அந்த எவிடன்சஸ் அந்த வீடியோவில் இருந்தது ஜெய்மணிவேலோட வீடியோஸில். அந்த பிரதர்கிட்ட நான் நேற்று நைட்டு பெர்மிஷன் வாங்கியிருந்தேன். நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட் இங்கே ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அவர் நான் கேட்டிருந்தேன் உங்களோட வீடியோவில் இருக்க எவிடன்சஸ் யூஸ் பண்ணலாமா, தாராளமாக யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் இன்னைக்கு காலையில் இன்னைக்கு ஆக்சுவலாக அந்த வீடியோ டேக் டவுன் ஆயிருக்கு. அது டெக்னிக்கல் ரீசன்ஸ்னு அவர் ஸ்டோரியில் போட்டிருக்காரு. என்ன டெக்னிக்கல் ரீசன்ஸ்னு தெரில. ஒருவேளை நம்ம பிஞ்ச்மி அக்கா வந்து மிஸ்டர் கேக்கு கொடுத்த மாதிரி எதுவும் காப்பிரைட் இஷ்யூ இவங்க கொடுத்தாங்களான்னு தெரில. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இவன் ஒரு ஆள்கிட்ட இல்லை, ஒரு 1000 பேர்கிட்ட 1000 ரூபா 2000 ரூபா கேட்குறதா 100 200லாம் இல்லை, 1000 2000 5000 6000. இதில் சில பேர்த்த செலிப்ரிட்டிஸ்ட்டை கேட்கும்போது வேறு மாதிரி. எங்கள் அம்மா கீழே விழுந்துட்டாங்க, தலையில் அடிபட்டுருக்கு, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம், காசு கொடுங்க. இவன் கேட்ட ஒரு செலிப்ரிட்டி அதை பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இவனோட ஊர் தான் அவங்களுக்கும். இவன் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு காசு கேட்டிருந்திருக்கான். அவங்க வந்து நீ நேராக ஹாஸ்பிட்டல் போடா தம்பி, அங்கே இருக்க QR அனுப்பு, நான் காசு அனுப்பி விட்றேன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து தம்பி அந்த பக்கம் தலையை வச்சு படுக்கலையா, அப்படியே தலைதறிக்க ஓடி இருந்திருக்கான். செலிப்ரிட்டிகிட்ட கேட்ட உன் ஃபாலோவர்ஸ்ட்டை கேட்ட விடுறா. ஒரு மனுஷன் தெரியாமல் 2 நாளைக்கு முன்னாடி உன்ட்ட வந்து உன் வீடியோவில் தெரியாமல் லைக் போட்டார்றா. அவர் ப்ரொஃபைல் கொஞ்சம் வெரிஃபைட் ப்ரொஃபைலாக இருக்கவும் உடனே உள்ளே போய் எனக்கு ஒரு 4000 ரூபா அர்ஜென்ட்டாக தேவைப்படுதுன்னு கேட்குறியே, என்னடா இது பொழப்பு? நீங்கள் ஃபார் யோர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் டு ஆல் மை ஃபாலோவர்ஸ் அண்ட் ஹூ ஆர் ஆல் சேயிங் திஸ் வீடியோ, யாராவது காசு வேணும் அர்ஜென்ட்டு அப்படின்னு சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த இன்ஃபர்மேஷன் ரைட்டாக ராங்கான்னு செக் பண்ணுங்கள். அண்ட் 1000 3000 ஆக்கி தரேன் 4000 ஆக்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொன்னாங்கன்னா உடனேயே 2 அப்பு அப்பி எங்களுக்கு தெரியும் எப்படி காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு அவங்கள்ட்ட ஸ்கேம் ஆகாமல் இருக்க பாருங்க. சின்ன பையனோ பெரிய பையனோ, ஸ்கேம் இஸ் அ ஸ்கேம், க்ரைம் இஸ் அ க்ரைம். நீ ப்ரொமோஷன் பண்ணு, கண்ட எளவு வேணாலும் பண்ணு, என்ன வேணாலும் பண்ணு. நான் உன்னை நம்பி வந்துருக்க ஃபாலோவர்ஸ்லேருந்து காசை வாங்கிட்டு அவங்கள ஏமாத்தினேன் அப்படின்னா அழிஞ்சு தான் போயிடுவேன். ஓகே வியூவர்ஸ், கொஞ்சம் ஸ்கேம்ஸஸ் கிட்ட இருந்து கொஞ்சம் சேஃபாக இருக்க பாருங்கள். மறுபடியும் ஸ்கேமில் போய் மாட்டாதீங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். மோஸ்ட் ப்ராபப்லி நெக்ஸ்ட்லேருந்து மறுபடியும் கிரிக்கெட் வீடியோஸ்க்குள்ள போயிடுவேன். Until and unless, it's bye from Lagoth. Tata.